ஹலோ மக்களே! நான் உங்க திவ்ய பாரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லெட்ஸ் டாக் வாங்க பேசலாம். வழக்கம் போல இன்னைக்கு எடிட் இல்லாம தான் பேச போறேன். நடுவுல ஏதாச்சும் வளர்னா மன்னிச்சுக்கங்க. சரி. "அவள அவளா இருக்க விடுங்க" அப்படின்ற டாபிக்ல இன்னைக்கு நான் உங்க கூட பேச இருக்கேன். என்ன அவள அவளா இருக்க விடல அப்படின்னு கேட்கலாம் நெறைய பேரு. ஒரு பொண்ணு அப்படின்னா, "நீ இப்படித்தான் இருக்கணும். உனக்கு இந்த கனவுகள் இருக்கவே கூடாதுன்னு" நெனைக்கிற சொசைட்டில நம்ம வாழ்றோம். ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்கலனாலும் சரி, இதுதான் உண்மை. இப்போ ஒரு பொண்ணு, "நான் வெளிநாட்டுக்குலாம் போக ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்றப்போ, "ஆ போ தப்பே இல்ல" அப்படின்னுவாங்க. அடுத்தது, "நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போக ஆசைப்படுறேன்" அப்படின்னுவாங்க. அதுக்கும், "ஆ போ தப்பே இல்ல." "நான் இப்போ சினிமாவுக்கு போக ஆசைப்படுறேன்." "ஆ போ தப்பே இல்ல." "நான் இப்போ கொஞ்சம் வெளியில கடைக்கு போக ஆசைப்படுறேன்." "ஆ போ தப்பே இல்ல." எல்லாமே தப்பில்ல, தப்பில்லன்னு சொல்லுவாங்க. கடைசியா என்ன சொல்லுவாங்க? "போ எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போ" அப்படின்ருவாங்க. அந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு சினிமால நடிக்க ஆசைன்னு வச்சுக்கோங்க. "ஆ பண்ணு தப்பே இல்ல. உன் புருஷன் ஒத்துக்கிட்டா நீ அங்க போய் பண்ணிக்க." அப்படின்றது. அடுத்தது அந்த பொண்ணு ஷார்ட்டா ஹேர கட் பண்றேன்னு சொல்லும். முடி எனக்கு அதிகமா இருக்கிறது பிடிக்கல. கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன்னும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, "ஆ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அங்க உன் புருஷன் ஓகே சொன்னா நீ கட் பண்ணிக்க." எனக்கு இப்போ ஃபேண்ட் சட்டை தான் போட விருப்பம். ஜ அ எனக்கு இந்த மாதிரி அ ஜடை பின்னி போடுறதெல்லாம் பிடிக்கல அப்படின்னா, "ஆ பண்ணு. உன் புருஷனுக்கு ஓகேன்னா பண்ணு. உன் புருஷன் வீட்டுக்கு போய் பண்ணு." அப்படின்றது. கொஞ்சம் அவங்க வீட்ல இருக்கவங்க ஏதாவது ஒரு மாதிரி பேசிட்டா, பொண்ணு எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டா, போற இடத்துல மாமியார்கிட்ட உத தான் வாங்க போற போ. புருஷன் வாயிலே நல்லா அடிப்பான் அப்படின்றது. அது எப்படி பெத்த பிள்ளைகிட்ட இவங்க எப்படி ஃப்யூச்சர்ல ஹஸ்பண்ட் வீட்ல ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்க போகுதுன்றத சாதாரண விஷயமா சொல்றாங்க. அது இங்க வீட்ல இருக்க மாரி அங்க போய் எதிர்த்து பேசக்கூடாது. ஏன் அவங்க தப்பு பண்ணா பேசக்கூடாதா? அந்த மாதிரி தான் ஒரு சொசைட்டில நம்ம வாழ்றோம். சரி. வேற என்ன நம்ம சொசைட்டில நடக்குது? பூ வைக்க மாட்டியா? பொட்டு வைக்க மாட்டியா? காதுக்கு கம்மல் போட மாட்டியா? கழுத்துக்கு செயின் போட மாட்டியான்னு கேட்கறது. அதெல்லாம் இருந்தா தான் அவங்க அழகா இருப்பாங்கன்னு ஒரு அழகுக்கு ஒரு டெஃபினிஷன் வேற. அழகுனா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இருந்தா தான் அழகு. அவங்களுக்கு விருப்பப்பட்டா அவங்க வச்சுக்கலாம். விருப்பம் இல்லன்னா வேண்டாம். நீ பூ வச்சா தான் அழகு. பொட்டு வச்சா தான் அழகு. இதுல என்னங்க? என்னதான் நியாயமோ தெரியல. அந்த பொண்ணோட புன்னகைய விடவா இதெல்லாம் அழகு? அப்புறம் அ காலேஜ் முடிச்சுட்டா, சரி காலேஜ் முடிச்சதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல யாரும் முதல்ல வரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? காலேஜ் முடிச்சுட்டேன். என்ன அடுத்த வேலையா? வேலை இல்லையா? சரி என்ன அடுத்தது கல்யாணமா? என்னங்க கேள்வி இது? அவங்களுக்கு பிடிச்சா உடனே வேலைக்கு போவாங்க. இல்ல 1 இயர் இருந்து கூட போவாங்க. அது அவங்களோட சூழ்நிலைய பொறுத்து அவங்க முடிவு பண்ணக்கூடியது. இல்ல அவங்களோட மனநிலைய பொறுத்து. அவங்க கிட்ட போய் "படிச்சு முடிச்சிட்டியா? அடுத்தது வேலைக்கு தானா? இல்ல அடுத்தது கல்யாணமா?" படிப்பறிவே இல்லாதவங்க இந்த விஷயத்த முன்வைக்கிறாங்கன்னா, ஓகே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல. அவங்க இந்த மாரி பேசுறாங்க அப்படின்னு நம்ம விடலாம். படிச்சவங்களும் இதையே தான் செய்கிறார்கள். இத என்னன்னு சொல்றது? சொல்லுங்க. ரீசென்ட்டா ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி அம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொண்ணு ம். ஒரு பொண்ணு ஒரு வீட்ல இருக்கு. அவங்க வீட்ல ரொம்ப வயசானவங்க ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவங்க வீடு மீன்ஸ் அவங்க சொந்தக்காரங்க அந்த மாதிரி. ம். அந்த சொந்தக்காரங்க ஒரு கேஸ் வாங்குறாங்க. எப்படி ஃப்ரீ ஸ்கீம்ல. கேஸ் ஃப்ரீ, அடுப்பு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ஆனா, இந்த கேஸ்க்கு காசு வாங்க வராங்கல்ல, அந்த வயசான அம்மாகிட்ட என்ன பண்றாங்க, இப்போ ரூ. 900 கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 900 கேஸ்னா, ரூ. 950 வாங்குறது. கேஸோட விலையே இவ்வளோதான்னு சொல்லி வாங்குறது. அப்போ தானே நேர்ல தானே காசு குடுக்குறாங்க. அந்த அம்மாவே வயசானவங்க. ரூ. 950 அப்படின்ட்டு வாங்குறாங்க. இந்த பொண்ணு அதெல்லாம் பாக்குது.
பில்லு வந்து வரும்ல ஃபோனுக்கு. அத பார்த்துட்டு அந்த பொண்ணு, "என்னடா ரூ. 900 கேஸ் வந்திருக்கு பில்லு. ஆனா இவங்க ரூ. 950 வாங்குறாங்க" அப்படின்ட்டு. சரின்ட்டு அந்த பொண்ணு போய் சோஷியல் மீடியால வந்து இந்த மாதிரி அ கேஸ் சிலிண்டருக்கு வந்து இந்த மாதிரி பில் வாங்குறாங்க. அமௌண்ட் வாங்குறாங்க ரூ. 950 அந்த டெலிவரி பண்றவங்க அப்படின்னதுக்கு, ஒருத்தவங்களோட கமெண்ட். அந்த எக்ஸ்ட்ரா வாங்குற காசு வந்து அவங்களோட டெலிவரி சார்ஜ் அப்படின்றாங்க. இன்னும் ஒரு சிலரு, ஏன் அவங்க வந்து அம் கேஸ் சிலிண்டர் வந்து டெலிவரி பண்றாங்க. ஆம்பளன்னா நான் இல்லாதபோது கூட என் ஒய்ஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா கூட வந்து பண்ணி குடுக்குறாங்க. ஏன் ரூ. 50 எக்ஸ்ட்ரா குடுத்தா தப்பா? அப்படின்றாங்க. இங்க எதுவுமே கேட்கல. அந்த பொண்ணு கேட்டது என்னன்னா, ரூ. 900 விலை இருக்க ஒரு கேஸ் சிலிண்டர ரூ. 950ன்னு சொல்லி ஏன் எல்லார்கிட்டயுமே வாங்குறாங்க? அந்த விஷயத்த எல்லாரும் ஏத்துக்க முடியாது. எல்லாருமே ரூ. 950 குடுத்து தான் வாங்குவாங்கனாங்கன்னா, இல்ல. எப்படி? நல்லா அறிவு இருக்கவன் ரூ. 900 தான் பில்லு. ரூ. 50 என்ட்ட கேட்குற என்னாலாம் தர முடியாது அப்படின்றான். ரொம்ப படிச்சவன். ஒரு நல்ல வேலையில இருக்கிற ஒரு ஆளா இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா காச அவங்க கிட்ட கேட்கவும் முடியாது. அவங்க வாங்கவும் முடியாது. அப்போ ஒரு ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தங்களுக்கு தான் அந்த ஃப்ரீ ஸ்கீம்ல அதெல்லாம் கிடைக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் சிலிண்டர் அதுக்கு காசு கட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன். அத பத்தி எனக்கு அந்த ஃப்ரீ ஸ்கீம் பத்தி ஒழுங்கா தெரியல. ஆனா கேஸ் அந்த அடுப்பெல்லாம் ஃப்ரீ. அப்படி இருக்கப்போ, அவங்க ரொம்ப ஏற்கனவே கஷ்டப்படுற நெலைமையில தானே இருப்பாங்க. அதனால தானே அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்குது. அப்ப அவிங்க கிட்ட போய் வாங்குறது என்ன வகையில நியாயம்? ம். அத நெறைய பேரு சப்போர்ட் பண்ற மாரி பேசுறாங்கல்ல இந்த சமூகத்துல. இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க. நான் ஆனா கஷ்டப்படல. நான் பண்றேன். நீயும் பண்ணு. எப்படி? அந்த விஷயம் எப்படி 2 பேருக்கும் ஒத்து போகும்? பெரிய கொஸ்டின் மார்க். அப்புறம் இன்னொரு சிலர் வந்து எக்ஸாம்பிள் சம்மந்தமே இல்லாம எக்ஸாம்பிள் சொல்றது. எப்படின்னா, அவிங்களே அடிப்படையான ஒரு வசதி இல்லாம ஃப்ரீ ஸ்கீம்ல கேஸ் வாங்குறவங்க, அவங்க மாசம் மாசம் கேஸ் வாங்குறப்போலாம் ரூ. 50 ரூ. 60 சேர்த்து சேர்த்து குடுக்கணும். இவங்க எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றாங்க இந்த கமெண்ட்ல, "நீ 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனீன்னா, அவங்க சொல்ற காச நீ குடுத்துட்டு தானே வருவ" அப்படின்றது. இதெல்லாம் யார் சொல்றது? படிப்பறிவு இருக்கிற ஒரு ஆள் சொல்றது. இல்ல நான் ரொம்ப சாதாரணமா கேட்குறேன். அந்த அடிப்படை வசதி இல்லாம ஃப்ரீ ஸ்கீம்ல கேஸ் வாங்குற ஒரு ஆள், எதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறாங்க? என்னோட கேள்வி சரிதானே? அப்போ ஒரு சமூகத்துல நம்ம வந்து பேசக்கூடிய வார்த்தைகள்ன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் சோஷியல் மீடியால நான் நெறைய பார்த்துருக்கேன். கடவுளே அஜித்தே அப்படின்றது. இப்போ வந்து அஜித் குமார் சார் ஆக்டர் அவர் வந்து இந்த மாதிரிலாம் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து எவ்வளோ கரெக்டாக சொல்லியிருக்காரு. தேவையில்லாதது அத அப்படி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னும் கூட இருக்கு. இந்த ஒரு பொண்ணு வந்து சோஷியல் மீடியால வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஒழுங்கா பண்ணல அப்படின்றப்போ, இல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கப்போ, அந்த இடத்துல கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு அக்கா, அக்கான்றது. அவங்க சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த விஷயங்கள் வேற மாரி இருக்கு. ஆனா கூட அக்கா அப்படின்னு போடுறது. ஆக்சுவலி அக்கான்ற ஒரு உறவுன்றது எவ்வளோ புனிதமானது. அந்த உறவ வந்து அவங்க வந்து கொச்சப்படுத்துற மாரி அங்க போய் அக்கா அப்படின்னு போடுறது. அவங்க வந்து அக்காவ பார்க்குற மாரி அவங்கள பார்த்து அந்த கமெண்ட்ட போட்டா தப்பில்ல. இந்த மாதிரி பெண்கள் ரிலேட்டடா இவ்ளோ இது நடக்குது இந்த சோஷியல் மீடியால. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு இந்த சோஷியல் மீடியால ப்ரெஷர் தாங்காம, ஒரு இன்ஃப்ளூயன்சர், போல்டான இன்ஃப்ளூயன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு குரூப்பே சேர்ந்து அந்த பொண்ண வந்து திட்டி, திட்டி, திட்டி அந்த பொண்ணு வந்து கடைசியா தற்கொலை பண்ணிக்கிச்சு. இந்த தற்கொலைன்றது வந்து எந்த ஒரு இதுக்குமே நிரந்தரமான தீர்வு கிடையாது. பட் அந்த பொண்ணு வந்து அப்படி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போணுச்சுன்னா, அது அந்த பொண்ணு எவ்வளோ பாதிச்சிருக்கும். எப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணியிருப்பாங்க. ஒரு சின்ன கமெண்ட் தான் அப்படின்னு நம்ம போட்டு போயிடுறோம். ஒரு பொண்ணோட பதிவுக்கு கீழ. அது அவங்கள எவ்வளோ பாதிக்கும் அப்படின்றத யாரும் யோசிக்கிறதே இல்ல.
அவங்க அவங்களா இருக்கட்டும். அந்த நான் சொல்றேன்ல, அந்த அக்கா அந்த பொண்ணு அந்த மாரி ட்ரெஸ் பண்ணியிருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி அவங்க வந்து அந்த அளவுக்கு தப்பா கூட பேசல அந்த வீடியோல. ஆனா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ வச்சு தான் அவ்ளோ இது அந்த கமெண்ட்ஸ்ல அந்த இது. அந்த அக்கான்னு சொல்லி அவங்கள இன்னும் ப்ரொமோட் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து அத போடுற பொண்ணு வந்து அத நார்மலா எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த விஷயம் எப்படி பார்க்கப்படுது? அடுத்தது என்ன பண்ணும்? என்ன பண்ண தோணும்னா, அந்த மாரி நம்மளும் ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணலாம். நமக்கும் நெறைய வியூஸ் கிடைக்கும். அப்படின்ற ஒரு இதுக்கு போகும். ஆக்சுவலி அப்படி பண்ணா கூட என்ன தப்பு? அது அவங்க விருப்பம் தானே! நான் என்ன கேட்குறேன் சரியா? இப்போ வந்து ஒருத்தங்க அரகுற ஆடை தான் நான் போடுவேன்னா, போட்டுட்டு போங்க. அவிங்களுக்கே அந்த கூச்சம் இல்ல. ஹெர் பாடி ஹெர் சாய்ஸ். ஆனா, இந்த அக்கா அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அத நம்பளோட உறவுகள்ட்ட நம்ப வந்து அத எப்படி பார்க்குறோம்? அது வந்து நம்மள எப்படி வந்து இது பண்ணுது? என்ன சொல்றது? இப்ப வந்து அக்கா. என்னோட அக்காவ நான் அக்கான்றேன். அவிங்கள வந்து நான் வந்து எப்படி புனிதமா தான் பார்ப்பேன். ம். அதே மாதிரி வேற ஒருத்தன் எங்க அக்காவ அக்கான்னு கூப்பிட்டா அவன் எப்படி பார்ப்பான்? புனிதமா தான் பார்ப்பான். ஆனா, அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ, சாதாரணமா எல்லாரையும் அக்கான்னு சொல்றப்போ, சாதாரணமா எல்லாரையும் கொஞ்சம் அப்யூஸ் பண்ற மாரி பார்க்க வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா எல்லாரையும் அக்கான்னு சொல்றது, அத எத நான் மீன் பண்றேன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஒரு மாதிரி போடுறாங்க அப்படின்றப்போ, அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு, அவங்கள அப்யூசிவ் பண்ற மாதிரியான கமெண்ட்ஸ போடுறாங்கல்ல, அங்க அக்கான்னு யூஸ் பண்றாங்க. அத தான் நான் சொல்றேன். இப்போ அத பார்த்து நெறைய பேரு, இனிமேல் ஃப்யூச்சர்ல பார்க்குற எல்லாரையும் அக்கான்னு கூப்பிடுறப்போ, அந்த வார்த்தை சந்தேகத்திற்கு உட்பட்டதா மாறுதுல்ல, அந்த விஷயத்த பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். சரி. அம் வேற என்ன? அதுல அந்த பொண்ணு பண்றது தப்பு தானே அப்படின்னு கேட்கலாம். அவங்க பண்றது அது அவங்க விருப்பம். உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்க அத பார்க்க வேண்டாம். ஆம் ஐ ரைட்? உங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்க பார்க்கலாமா? பார்க்கக்கூடாது. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கவும் தானே பார்க்குறீங்க. நீங்க பார்க்கவும் தான் அவங்க போடுறாங்க. எல்லாமே சர்க்குலர் அப்படியே ஒர்க் ஆகுது. சர்க்குலரா. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் தான். அவங்க போடுறாங்க, நீங்க பார்க்குறீங்க, கமெண்ட் போடுறீங்க. அவங்க ஏர்ன் பண்றாங்க. நீங்க போய் தேடி போய் பார்க்கவும் அவங்க போடுறாங்க எகெயின். ஓகே. இதில வந்து யாரையும் தப்பு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் மணி நீட் இருக்கு. எல்லாருக்கும் காசு தேவைப்படுது. அவங்க ஒரு ட்ரிக்கா அத பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க அதில போய் சிக்கிக்கிறீங்க. அவ்வளோதான் மேட்ரு. நீங்க எப்படி வேணாலும் சிக்கிக்கலாம். ஆனா, அந்த கமெண்ட்ல வந்து அந்த அக்கா அப்பிடிலாம் வேண்டாம். ஆக்சுவலி ஆன்டி ஆன்டின்ற வார்த்தையே இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மாத்திட்டாங்க. ஆன்டினா என்ன ஃபர்ஸ்ட்டு? ம். எவ்ளோ அழகான வார்த்தை அந்த வார்த்தை. ம். எப்படி இருந்தாலும் சரி, ஒருத்தங்களுக்கு ஆன்டியாவோ, அங்கிளாவோ நம்ம இருக்க தானே செய்வோம். இப்போ நமக்கு ஒரு 20 வயசு, இல்ல 22 வயசுனா கூட யாராவது ஒருத்தருக்கு நம்ம ஆன்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு தானே! என் பாட்டியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ரிலேஷன்ஷிப்ல சொல்றேன் நானு. இப்போ எக்ஸாம்பிள்க்கு என்ன வச்சுக்கோங்க. எனக்கு வந்து எங்க அம்மா வந்து அ அவங்களோட குடும்பத்தில கடைசியா பொறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப லேட்டா கடைசியா பொறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ம். இப்ப எங்க அம்மாவுக்கு முன்னாடி பொறந்தவங்கலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு புள்ளைங்க பொறந்து, அவங்களுக்கு புள்ளைங்க பொறந்திருக்கும். இல்ல அவங்களுக்கும் புள்ளைங்க பொறந்திருக்கலாம். அப்ப அவிங்களுக்கு நான் பாட்டி தானே வேணும். அதுக்காக எனக்கு வயசாயிடுச்சுன்னு அர்த்தமா? இல்லல்ல. அதே மாதிரி அந்த ஒரு சிலருக்கு இந்த ஆன்டின்ற மொற கூட எனக்கு வரும். நம்ம வாழ்க்கையில ஆன்டியா இருப்போம், அக்காவா இருப்போம், ஒருத்தங்களுக்கு பாட்டியா இருப்போம், ஒருத்தங்களுக்கு அம்மாவா இருப்போம். இது எல்லாமே இருக்கும் கண்டிப்பா. ஆனா, அந்த ஆன்டின்ற வார்த்தைய கூட கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அக்கான்ற வார்த்தைக்கு மாறிட்டாங்க. ஸோ அக்கா, தம்பி, அண்ணா இதெல்லாம் ரொம்ப புனிதமான வார்த்தைகள். அத வந்து கொஞ்சம் கொச்சப்படுத்தாம இருந்தா ரொம்ப நல்லது. சரி, வேற என்ன சொல்லணும்னா, ஒருத்தங்களோட ப்ரொஃபஷன அவங்க சூஸ் பண்ணுறதுன்னு இருக்குல்ல. பொண்ணா இருக்க, நீ போய் இத பண்ணலாமா? அப்படின்றது. ஒரு பொண்ணுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆம்பள பையன் பண்ற வேலைய நீ பண்ணணும்னு சொல்ற? அப்படின்றது. ஏன் அந்த வேலைய ஆம்பள பையன் தான் பார்க்கணுமா? பொண்ணு கிளிக் பண்ணா ஃபோட்டோ விழாதா? ம். ஐஎஸ்ஓ, அப்பேச்சர், ஷட்டர் ஸ்பீடு. இந்த 3ம் தெரிஞ்சா போதும், ஃபோட்டோவ நல்லா ஹேண்டில் பண்ணலாம், கேமராவ.
இதை வந்து ஆம்பளை பையன் மட்டும்தான் அழுத்தினா அது ஒர்க் ஆகுமா என்ன? ம் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு கேமரா ஹேண்டிலேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு லென்ஸை பற்றி, கேமரா பற்றி, அதில் இருக்க செட்டிங்ஸ் பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் லைட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சால் யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாமே. ஆனால் நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்க, பொம்பளை பிள்ளையா இருந்துக்கிட்டு கேமராவை தூக்கிட்டு வீதி வீதியாக திரிவியான்னா இதெல்லாம் என்ன வார்த்தைகள்? இந்த மாதிரி தான் சொசைட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை உங்களோட பேரண்ட்ஸ் கூட பண்ணலாம், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பிறந்திருப்பாங்கள, முன்னாடி ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி அவங்க பண்ணலாம். ஆனால் படித்தவங்களும் பண்ணுறாங்களே. இப்போ படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த காலத்தில் வந்து வீட்லேயே இருக்காதீங்க, சமையல் கட்டிலே இருக்காதீங்க அப்படின்னாரு பாரதி. எல்லாரும் எல்லா வேலைக்கும் போகலாம் அப்படின்னாங்க. பெரியார் என்ன சொன்னார்? எல்லாருக்கும் படிப்பு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. அவர் ஏன் கடவுள் வேணான்னாரு? அவர் எதுக்காக கடவுள் வேணான்னாரு? கடவுளை கும்பிடாதீங்கன்னாரு. ஆனால் அவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க அவரோட படத்தை போட்டு கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதெல்லாம் பிலீஃப். நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நமக்காக ஒரு விஷயம் நல்ல விஷயத்த ஒருத்தங்க பண்ணாங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறது, அதுதான் பெரியாரோட படத்தை வச்சு கும்பிடுறது. மற்றபடி அவர் வந்து இருக்கிறாரு, வாழ்ந்துட்டுருக்கிறாரு அப்படின்ற இதில் கும்பிடுறதே கிடையாது. அவர் ஏன் கடவுளை கும்பிடாதீங்கன்னாரு? ஏன்னா இந்த மாதிரி இந்த கேஸ்டில் இருக்கவங்க தான் கோயிலுக்கு போகணும், இவங்க தான் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஜாதினால் ஏற்பட்ட பிரிவினையை போக்கணும், அதனால நீ கடவுளை கும்பிடாத. இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லி நீ வந்து ஆடை வெட்டுற, கோழி வெட்டுற, ஏகப்பட்டதை பண்ணுற அப்படின்ட்டு அவர் சொன்னார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல சிந்தனைவாதி வந்து அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்டது பேசுகிறாங்க. இது எதுவுமே வேண்டாமே. ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு சிம்பிளாக திங்க் பண்ணி பார்ப்போம். கடவுள் இருக்காரு நம்புறது ரொம்ப ரொம்ப சிறந்த விஷயம்னு சொல்கிறேன். ஏன்னா கடவுள் இருக்காரு அப்படின்னு நீங்கள் நம்புகிறப்ப என்ன ஆகும்? சரி, நம்ம வந்து கடவுள் இருக்காரு, நம்ம வந்து தப்பு பண்ணக்கூடாது, நமக்கும் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயப்படுறோம். ஸோ அந்த கடவுள் இருக்காரு நம்புறது தப்பு தப்பு இல்லை. அதுவே கடவுள் இருக்காரு, அதுக்காக நான் இந்த பலி கொடுக்குறேன். இப்போலாம் ஏகப்பட்ட பலி வந்துருச்சு. இப்போலாம் மனுஷனையே பலி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கல்ல, சொல்கிறேன் நான் இதுக்கு பேர் வந்து நம்பிக்கை கிடையாது. இதுக்கு பேர் மூட நம்பிக்கை. எது? கடவுள் இருக்காரு நம்புறது வேற. கடவுள் இருக்காருன்னு நிறைய விஷயங்கள் பண்ணுறோம்ல, ரொம்ப கிரிஞ்சுன்னா என்னன்னு கேட்பீங்க. ஒரு விஷயம் இருக்கும், அந்த விஷயத்த ஓவர் எக்ஸாக்ரேட் பண்ணி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருப்போம்ல, அதுதான் கிரிஞ்சு. அது தேவையே இருக்காது அந்த இடத்துல. ஓவராக எக்ஸாக்ரேட் பண்ணி ஓவராக பண்ணிகிட்ருக்கிறது தான் கிரிஞ்சு. அந்த மாதிரி பண்ணுறது. இந்த மாதிரி எவ்வளோ நடந்துட்டுருக்கு. பெண்களுக்கு கல்வி முக்கியம், கல்வியை கொடுங்க, சமையல் கட்டில் பெண்கள் இருக்கக்கூடாது, வெளியே போகணும் அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ எல்லாரும் எல்லா வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போயும் இதே புராணம். இப்போ இந்த புராணம் எதுக்காக பாடப்படுதுன்னா, தன்னை விட தன் கூட இருக்க அந்த ஒருத்தர் பெரிய இதுக்கு வந்துட்டா நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது அப்படி மாறிட்டுருக்கு. இப்போவுமே இருக்குது நிறைய இடத்துல. அவள் என்னோட அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடாது, அவள் வந்து வீட்டில் தான் இருக்கணும், வெளியில் போனால் அவள் வந்து கொஞ்சம் தடமாறி போயிடுவா, அப்படி இப்படின்ட்டு. இப்போ எந்த காலத்தில் இருக்கீங்க? யாரை பார்த்தாலும் கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்துட்டு வந்தேன் அப்படின்றது ஈஸியாக சொல்லிட்டு போகிறது. ஆக்சுவலி இந்த ஒழுக்கம் முறை அப்படின்றது வந்து எதுக்கு இருந்துச்சுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. இப்போது ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற காலம் போய் நான் வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நான் இப்போ வந்து ஒருத்தியை கல்யாணம் பண்ணிப்பேன், நாங்கள் வந்து ஒரு கமிட்மெண்ட்குள்ளே போகும், இனிமேல் அவள் வந்து அதை பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நானும் பண்ணியிருக்கேன். இனிமேல் அது நடக்கக்கூடாது, ஏன்னா நாங்கள் கமிட்மெண்ட்குள்ளே வந்துட்டோம் அப்படின்றது. ஏன் முன்ன பண்ண அப்படின்னா,
அவள் முன்ன அந்த மாதிரி கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா பரவாயில்லையானா பரவாயில்ல. ஏன்னு கேட்டால் ஹெர் சாய்ஸ், அது அவளோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் வந்து கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருந்தா அது அவளோட விருப்பமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அதையே அவள் பண்ணுனா இவனுக்கு பண்ணுற துரோகமா? இது என்ன வகையில் நியாயம்? am I ரைட்? அப்போது நானும் ஒழுக்கமாக இருக்கேன், நீயும் ஒழுக்கமாக இரு அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நீயும் இருந்திருந்தா எனக்கு பரவாயில்ல, ஆனால் ஃப்யூச்சரில் நீ பண்ணக்கூடாது. அப்போது பாஸ்டில் பண்ண அதே விஷயத்த ஃப்யூச்சரில் பண்ண வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஒருத்தர் பண்ணாமல் இருக்கலாம், இன்னொருத்தர் பண்ணுனா அப்போ இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணிட்டு தானே போகணும். ஏன்னா ஏற்கனவே நீ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி. லைஃப்பில் வந்து நம்ம ஒழுக்கமாக இருந்தால் நீங்களும் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கணும். இல்லைன்றப்போ அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. நிறைய பேர் இடத்துல இந்த டிவோர்ஸுன்ற போய் முடியுதில்ல, அதில் முக்கால்வாசி ரீசன் இதுதான். ஈஸியாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு வந்துட்டு மேரேஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போயிட்டா எனக்கு கமிட்மெண்ட்குள்ளே இல்லாமல் போகிறது, எனக்கு துரோகம் பண்ணுறது அப்படின்னு போகிறது. ஏன் முன்னையிலேருந்தே ஒழுக்கமாக இருக்கிறது, அதையும் ஓப்பனாக சொல்லிடுறது நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன்ட்டு வேற. அப்புறம் பின்னாடி ஃப்யூச்சரில் அதே ப்ராப்ளம் வரதான் செய்யும், மறுபடியும் பிரியத்தான் செய்கிறாங்க. இதுக்கு ஃபஸ்ட்லேருந்தே ஒழுக்கமாக இருந்துட்டு போகலாம்ல. அதை தான் சொல்கிறாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்றது. அந்த விஷயம் இப்போ ரொம்ப மாறிக்கிட்டே வருது. ஆக்சுவலி இந்த ஹெர் சாய்ஸ், அவளோட விருப்பம், மேரேஜ்க்கு முன்னாடி கேஷுவல் ரிலேஷன்ஷிப் ஓகே அப்படின்ற விஷயமே எப்படி எடுத்துக்கிறதுனா, ஹெர் சாய்ஸ் அப்போனா அதுக்கெல்லாம் ஹெர் சாய்ஸ் சொல்கிற நீங்கள் தன்னை விட தான் மனைவி வந்து அதிகமாக சம்பாதிக்கிறப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுல எங்கெங்க அந்த ஹெர் சாய்ஸ் போகுது? ஸோ என்ன சொல்கிறேன்னா, ஹெர் சாய்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம்தான், ஆனால் அது சரியான விஷயங்களில் ஹெர் சாய்ஸ் அப்படின்னு இருக்கணும். அதாவது அவளோட விருப்பம் அப்படின்றது சரியான விஷயங்களில் இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலாக பெண்ணுனா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு வேண்டாம். அவள் அப்படித்தான் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்காங்க. அவள் அப்படி தான் இருப்பாள். அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாள். அவள் நல்ல வழியில் போகிற வரலோ நீங்கள் அவளை எதுவும் சொல்லாதீங்க. பொண்ணுனா இப்படித்தான் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்க பேடான பாத்தில் போகிறப்போ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், தப்பே கிடையாது. மற்றபடி அவங்களுக்கு விருப்பத்தோட அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறப்போ அவள் அப்படித்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அவளாகவே இருக்கட்டும், அப்போ தான் அழகாக இருப்பாள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆடியோவோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரலும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.